அருமையான இன்னொரு வீடியோ சுவிட்சர்லாண்டில். இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் இருக்கிற கோட்டேஜ் அல்ஃபைன் என்று சொல்கிற மலையில் இருக்கிற இந்த கோட்டேஜில் தான் நாங்கள் தங்கியிருக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த மலையை பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் மலை. நாளைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சந்தர்ப்பம் இருக்குமா இருந்தால் நாங்கள் போகிற இடம் ஹைடி, அந்த ஸ்டோரி, அந்த ஹைடி ஃபிலிம் ஷூட் பண்ண அந்த மலை வந்து இதுதான், அந்த மவுண்டன் வந்து இது தான். இது சம்மந்தமாக நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு போவேன்னு சொன்னால் இன்னொரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணி விட்றோம். பாருங்கள், சுற்றி மலைகள், மலைகளுக்கு நடுவில் நாங்கள் இருக்கிற அந்த கோட்டேஜ். அருமையான ஒரு இடம். சம்மர் ஸ்டார்ட்னு சொன்னாலும் இது சம்மர் ஸ்டார்ட் மாதிரி இல்லை. சுற்றி மலை, கிட்டத்தட்ட நாங்கள் பயங்கரமான ஒரு உயரத்தில் தான் இருக்கிறோம். சுற்றி மலை தான், சுற்றி மலை, சுற்றி பார்க்குற பக்கம் மலை. பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குதுன்னு சொல்லி. பக்கா வில்லேஜ் தான், பக்கா வில்லேஜ் ஏரியா இது. அதான் இவ்வளோ சைலண்டாக இருக்குது. இல்லைண்டா இப்போ டவுனுக்கு போயிட்டு போகணுன்னு சொன்னால் இப்படி இருக்காது. இந்த மலையை ஃபுல்லாகவே ஆல்ப்ஸ் மலைன்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு கீழே தான் அந்த ஹைடி ஸ்டோரிக்கல் அந்த ப்ரோக்ராம் ஷூட் பண்ண இடம். அது ஒரு ரியல் ஸ்டோரி. அந்த ஸ்டோரி வந்து இங்கே தான் இந்த ஆல்ப்ஸ் மலையில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு அந்த இடத்துக்கு போகிறதா தான் பிளான். பார்க்கலாம், நான் போனால் வந்து கம்ப்ளீட்டாக அந்த இடத்த நான் இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணி விட்றேன். உங்களுக்கும் இந்த ஹாலிடேஸ் டைமில் இப்படி வரணும்னு சொன்னால் வரலாம். ஆனால் சம்மர் டைமை சூஸ் பண்ணுங்கள் வரதுக்கு. இப்படி இந்த நாட்கள் ஏப்ரல் மந்த், எண்ட் ஆஃப் த ஏப்ரல் மிடில் ஆஃப் த ஏப்ரல் அப்படி வர பிளான் பண்ணுங்கள். நல்ல அருமையான வீடு வீட்டுக்குள்ளுக்குள்ளேயும் நான் உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி அதை நான் இதில் எலுமாக இருந்தால் சப்மிட் பண்ணி விட்றேன். வார வேயை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சுற்றி எல்லாம் சிக்ஸ் சக்காக தான் இருக்குது ரோடு. நார்மல் டிரைவர்ஸ் இங்கே ட்ரைவ் பண்ண இயலாது. அதுவும் இந்த லண்டனில் இப்போ ட்ரைவ் பண்ணுறாங்க, கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறேன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா லெஃப்ட் சைட் ரைட் சைடு இது அஞ்சு சைட் மாறி தான் இங்கே வரும். கனடாவில் ஒரு பிளான் பண்ணிக்கொண்டே இருந்தோம். என்னடா ஒரு வில்லேஜ் சைட்டில் ஒரு கோட்டேஷன் புக் பண்ணி அதில் ஸ்டே பண்ணணும், அதில் எடுக்கணும்னு சொல்லி. ஸோ அப்படி வந்த நேரத்தில் தான் இதை நாங்கள் ஓகே சுவிஸுக்கு போகலாம்னு சொல்லி இதை பிளான் பண்ணி இதை எடுத்துருக்கோம். செம்ம நேச்சர் பார்க்குறதுக்கு. மேலே ஒயிட்டில் இருக்கிற எல்லாம் சினோ, மெல்ட் ஆகாமல் இருக்கிற சினோ பாருங்கள் எவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது. இப்போது வெதர் மாற கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மெல்ட் ஆகிட்டுது. பட் இன்னும் இருக்குது அந்த ஒயிட் கலர் தேவை ஃபுல்லாக ஸ்னோ. ஹலோ, ஹாய். ஹாய். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லேண்டு தான் எல்லாமே. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வில்லேஜ் சைடுக்கு போகணுன்னு சொன்னால் லேண்டு தான் கூட பெரிய லேண்டுகள், அக்ரிகல்ச்சரில் லேண்டு நினைக்கிறேன். ஒன்றையும் காணோம். பட் நான் நினைக்கிறேன் பாருங்கள், குட்டியாக தெரிகிற முழுக்க எல்லாம் வீடு. ஆல்ப்ஸ் மலைக்கு கீழே இருக்கிற வீடுகள் எல்லாமே இது. எல்லாம் சரியான சைலண்ட்டாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இந்த இடத்துல வெறும் மவுண்டனை மட்டும் தான் காட்ட முடியும், வேறு ஒன்றும் காட்டக்கூடியமா இல்லை. வேறு இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் வேறு இடத்த காட்டுறோம். பார்க்குறோம் அங்கே இடத்துக்கு கொஞ்சம் மேலே நடந்து போயிட்டு பார்க்குறேன். ஓய்யா ஐஸ் தான் சினோ இங்கே பாருங்கள். நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயும் சினோ இருக்குது. ஏப்ரலில் சினோவா என்று கூட நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஏப்ரல்லையும் சினோ தான். உள்ளே போயிடாது, மட்டியாக இருக்குது. பார்க்கலாம். ஓகே பாருங்கள், நான் இப்போ சினோன்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கே டவுட்டாக இருந்துச்சு ஒயிட்டு. மட்டியாக இருக்குது. ஓகே இதுதான் வையா. ஈரமாக இருக்குது. இந்த பாருங்கள், மலைக்கு மேலே அல்பைன் மலைக்கு மேலே இருக்கிற சினோ நிறைய இருக்குது. இது ரியலாக காட்டுறன்றக்காண்டி இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏப்ரல் மந்தில் சினோவான்னு கேட்டால் இந்த ஏப்ரல் மந்தில் சினோ இருக்குது பாருங்கள். ஃபுல் சினோ. இந்த அதுலேயும் கொஞ்சம் சினோ இருக்குது. நான் நினைக்கிறேன் இது ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருந்திருக்கு. இந்த டெம்பரேச்சர் கூடிக்கொண்டே போகுது தானே, எல்லாம் வந்து மெல்ட் ஆகிட்டுது.
இந்த மாதம் ஏப்ரல் மந்த் என்ன 2026 April 8. ஓகே எடுத்துருக்கான். நான் என்னென்னு சொல்கிறது, ஃபோட்டோகிராஃபரையும் கூட்டி தான் வந்து அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க இந்த ஃபோட்டோ எடுக்கிறல, அதால் ஒன்றும் செய்யலாம் போயிடுச்சு. ஃபோனோட ஃபோட்டோகிராஃபர் இல்லாமல் நாங்கள் வாரதில்லை. அசிஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃபரை கூட்டிகிட்டு வந்து அவங்க கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நேச்சர் மட்டும் தான் நாங்கள் எடுக்கிறோம். இப்போ ஏதாவது பார்க்கக்கூடியமாக இருக்குன்னு சொன்னால் பார்த்தோம்னு சொன்னால் அதையும் நாங்கள் நாளைக்கு நின்று அப்டேட் பண்ணி விடுவோம். எங்களுக்கு ஒரு ஷோர்ட் டைம் தான் இருக்குது. அதிலே ஒரு மழை இருக்குது பக்கமாக ஒன்று ஒரு 5 மினிட்ஸோட கட் பண்ணி விட்ருவோம். இல்லை நடக்க நல்லா இருக்கும், அப்புறம் வர கஷ்டமாக இருக்கும், போயிடுவோம் இதோட. இந்த மவுண்டனில் இருக்கிற ஸ்னோவெல்லாம் மெல்ட் ஆகி தண்ணி போகுது பாருங்கள். இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே இருக்க பீப்புள் இதை தான் குடிக்கிறாங்க. நல்லா பியூரிஃபை, இப்போ நல்ல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியாக இருக்கும். நான் பாருங்க போகுது அப்படின்னு சொல்லி. போயிடலாம், காணும் வேணா. இந்த மலையிலேருந்து வடிஞ்சு போகிற தண்ணி இதெல்லாமே ஸ்னோ மெல்ட் ஆகி போகுது என்ன. ஓ இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது, மரங்கள் என்ன வளர்ந்துருக்கு. ஓ மை காட், வெரி ஹைட்டாக இருக்குது. இதில் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டு போயிடுவோம். இதில் இருக்கலாம் நீ கொஞ்சம் நேரம். இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் செஞ்சுருக்காங்க என்ன. நான் நினைக்கிறேன் வெஹிக்கிள் வந்து இதில் நாங்கள் பார்க் பண்ணி நிற்கக்கூடிய மாதிரி பெரிய மவுண்டனுக்கு மேலே. இது எத்தனை மீட்டர் இருக்கும் கீழே இருந்து மேலே? கிட்டத்தட்ட 100-150 மீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு மேலே இருக்கும், தெரியலை. இன்னும் மேலே போனால் அது கிட்டத்தட்ட 500-600 மீட்டர் இருக்கும் கீழே இருந்து பார்த்தா. பட் அந்தளவுக்கு எங்களுக்கு போகையில், எங்களுக்கு மிடில் வீடு இருக்கிறால இது இங்கே ஸ்பெஷல் தண்ணி இது இப்படியே போயிட்டுருக்கும். யார் வேணாலும் குடிக்கலாம், யார் வேணாலும் பிடிக்கலாம். பாருங்கள் மவுண்டனில் இந்த வர தண்ணியை செட் பண்ணி விட்ருக்காங்க. எங்களுக்கு எம்டியான கேன் இருக்குன்னு சொன்னால் ஃபில் பண்ணிவிட்டு போகலாம். வாட்டர் ஃப்ரீ, அதுவும் பியூரிஃபை என்ன, சுத்திகரித்து வர தண்ணி ஃப்ரீ, மவுண்டன் வாட்டர். இதெல்லாம் வந்து இங்கே ஒரு ஃபெசிலிட்டிஸ், இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ். நான் நினைக்கிறேன் டே டைமில் இடத்துக்கு வரவேண்டா காரை பார்க் பண்ணிவிட்டு இருக்கலாம். இல்லை ஏன்னா பார்க் பண்ணிவிட்டு போகலாம். நாங்கள் கார் கொண்டுறையில் ஸ்விட்சர்லேண்ட் தானே, கொண்டுறையிலாண்டில் கொண்டு வரல. பார்ப்போம் ஹயருக்கு எதுவும் கார் எடுத்தோம்னு சொன்னால் பார்க்கலாம். ஓகே, இது ஒரு லாஸ்ட்டாக ஒரு வியூ பாயிண்ட். இதில் வந்து நான் கொஞ்சம் வியூ செஞ்சு போட்டு இதோட இந்த வீடியோ நான் இது பண்ணுறேன். கரெக்டு. ஓகே 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 இதில் என்னென்னு சொன்னால் பாருங்கள், இங்கே இந்த வில்லேஜ் பீப்புள் ஆடு கொண்டு வராங்க தான் மேய்க்கிறதுக்கு. இது மேய்ஞ்சி முடிஞ்சோடனே அது போய் குடிக்கிறதுக்கான தண்ணி தொட்டி தான் அது. அதில் போய் ஆடுகள் தண்ணி குடிச்சிட்டு அது அப்படியே அந்த பாரம்பரியம், பழைய காலத்து பாரம்பரியத்தை அப்படியே வச்சுருக்காங்க, அப்படியே இருக்குது. நாங்களும் குடிக்கலாம். அந்த தொட்டியில் வர தண்ணியை வந்து ஆடுகள் குடிக்கும், எல்லா ஆடும் குடிக்கும். வில்லேஜ் பக்கங்களில் இப்படி தான் நார்மலாக இருக்கும். பாருங்கள், இருக்கிறக்கும் இங்கே இந்த இடத்துல வந்து இருக்கலாம். இதை லைக் வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. பாருங்க, இதில் கீழ் இதை நம்ம காட்டணும், இப்படி தான் காட்டணும். அங்கே இருக்கிற ரோட்டெல்லாம் இன்னும் கீழே இருக்கிற ரோட்டு தான் அந்த வீடு தான். இந்த வீடுகள் தெரிகிற இடம் தான் வந்து நார்மலான பள்ளமான ஏரியா. அங்கே தான் பெரிய ரோட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்களும் எதுக்கும் போகிறோன்னு சொன்னால் அங்கே தான் கனெக்ட் பண்ணணும். இன்றைக்கு தான் இங்கே வந்தோம், நாளைக்கு பார்க்கலாம். 7 மாதிரி தான் நாளைக்கு அங்கே போயிடலாமான்னு சொல்லி. ஓகே காய்ஸ், இந்த இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். நாளைக்கு இதே ஏரியாவில் தான் இருக்க போகிறோம். இது வழியில் பார்க்குற விஷயங்களை அப்டேட் பண்ணி விட்றேன். தேங்க்யூ, பாய்.